எதுக்கு இவ்வளோ பெரிய உதட வச்சுன்னு தெரிலங்க. எம்பூட்டு பெரிய உதடு. ஆத்தாடி. என்ன பண்ணுறீங்க அப்படி பேர்? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நாளைக்கு எல்லாத்துக்கும் பிள்ளைகளுக்கு பூரா பள்ளிக்கூடம் வந்துருச்சு. கிளப்பிட்டீங்களா? அது இப்போ பேக்குக்கெல்லாம் துவச்சி எல்லா வேலையும் பார்த்துட்டு குளிச்சுட்டு குள்ளுன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அப்படியே வந்து உக்காந்தாச்சு. கோயிலுக்கு போகிறோம்டாரு. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்தாச்சு பார்த்துக்குங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கீங்களா? என்னப்பா சண்டை விட்டுக்கிறாம விளையாடணும். பார்த்து போகணும். சைக்கிளை மெதுவாக ஓட்டிக்கிட்டு போய். ஏங்க என்னங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்லணுன்னு இருக்கேங்க. என்ன மனுஷக்க பூரா தேவையே இல்லாமல் சில பேர் சொந்தக்காரங்க தேவையே இல்லாமல் போன் அடிச்சுக்கிட்டு அது இது அப்படி இப்படின்னு பெருமை விசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாக வருதுங்க. அதுங்க அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா கூட எனக்கெல்லாம் மனசாரி போயிருங்க. நான் நல்லா இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், இப்படி சம்பாத்தியம் வந்துக்கிட்டு இருக்கேன், அப்படி சம்பாத்தியம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் கூட நான் ஏற்றுக்கிடுவேன். ஏன்டா அவங்க குடும்பத்தில் நடக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பெருமைன்ற பேரில் மற்றவங்கள வச்சு பேசுவாருங்க. அதான் ரொம்ப கடுப்பாகும். அப்படித்தான் இன்றைக்கி ஒரு சொந்தக்காரர் காலையிலே ஃபோன் பண்ணி அதாக்கும் இதாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அத்தனை கடை வச்சுருக்கா, இத்தனை வீடு வச்சுருக்கா, இத்தனை சொத்து வச்சுருக்கா, இத்தனை சொகை வச்சுருக்கா. இந்த மனுஷன் நாக்கு இருக்கு பாருங்க, என்னன்றலாம் மாற்றி மாற்றி பேசுதுன்றி. இப்படி பேசுது, அப்படி பேசுது, அப்படி பேசுது, இப்படி பேசுது. அதே வாயை வச்சுக்கிட்டு ஆத்தாடி அவள் வீட்டுக்கு போனால் ஒழுங்காக மதிக்கிறா இல்லை, மரியாதை கொடுக்குறா இல்லை, நான் உறவுன்றது இருக்கக்கூடாது, அவளோட பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, வர்ற இடத்துல வாண்டால அவன் நம்மளும் வாண்டு சொல்லிட்டு அப்படி இருந்துக்கணுன்றது. அப்படியே கொஞ்சம் நல்லா பேசிட்டு அவள் எனக்கு அப்படியானவோ இப்படியானவடா ஆத்தாடி. எப்படி தேர்ந்த உறவுங்க உறவுகளோட ஒட்டி இருக்கிறதா தெரியலங்க. எப்படி பேசுவாங்கன்ட்டு யாரையும் சொல்ல முடியலங்க. சொந்தக்காரவங்களே இப்படி இருக்காங்க. தாடி அப்படி காலங்காத்தால பார்த்துக்குங்க. ஒரு 10 மணிக்கெல்லாம் ஒரு ஃபோனு. அந்த ஃபோனில் இம்பிட்டு ஒரு அருவை நம்பிட்டிங்க. ஆமாம் 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 அப்படின்னு கேட்டு அப்படியே பேசாண்டி இருந்துட்டா நல்லது கட்டத்தில் போய் நான் 2 கலந்துக்கிட்டவங்கள இப்போ பெருசாக தெரிலையா? எதுவுமே இல்லைப்போ, நீ போ நான் போ, அவளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும், அவள் பிள்ளைகள்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்க பழக்கம், ஆத்தாடி அவெல்லாம் மாதமாகி பிள்ளை பத்திர வளர்க்கும், தத்தண்டி உடம்பு வச்சுக்கிட்டு அதாக்கும் இதாக்கும் அப்படின்னு சாட மாட பேசணும் தான் இப்போ சொந்தமாக நல்ல மனுஷியான் எல்லாமா. நம்ம ஓடி போய் ஆத்தாடி நல்ல ஆத்தாடி நம்ம வீடு நம்ம காசா நம்ம ஒரு குடும்பம் அப்படின்னு ஓடி 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 கிடந்தவங்கலாம் இப்போ நீ என்னத்தை செஞ்ச, நீ என்னத்தை பார்த்த, என்னத்தை பார்த்த பெருசா அப்படின்னு பேசுகிறாங்க. என்னத்தை சொல்கிறது? யார் எவரும் சொன்னால் அப்புறம் சண்டை வேறு வந்துடும். அதனால் சொல்ல முடியாது. இப்படி தான் இருக்குது. சொந்த பந்தமாக உறவு விட்டு எல்லாமே வந்து பார்த்துக்கங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த நாக்கை சொல்லட்டி மாற்றி பேசுகிறதே யாராக இருந்தாலும் தான். நானும் அப்படித்தான் இருக்கேன். நம்மளை நாமே கோசலிக்கிற முடியாது. என்னென்ன சொல்கிறது? அப்படித்தான் இருக்குது பார்த்துக்கங்க. உறவுக்காரவங்களே காசு வேணும் கொஞ்சம் குடி பேச்சாக்கும் அவங்க சொந்தக்காரங்க சொல்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. சொந்தக்காரவங்களை ஆமாம் 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 சின்னத்த மகதேன் ஆமாம் அப்படின்றாங்க. சின்னத்த மகதானமுல்ல அப்படின்னா யார் அந்த பிள்ளை தான் ஆமாம் 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 அதுக்கு முன்னாடி இல்லைன்றது. என்ன காசும் பணமும் வந்து அப்படியே இது பண்ண போதாக்கும். என்னைக்கு இருந்தாலும் உன்னை போய் பண்ண 6 அடி நிலத்துல தானே பதிக்க போகிறாங்க. காசு பணம் கொட்டி கிடந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டியை பழைச்சாலும் சரி, அவன் தலையெடுத்தபடி பிழைக்கேன். என்னங்க இப்படி தாங்க நாடு உலகமும் இருக்குது. சொந்தம் வந்தால் முக்கியமாக சொந்தம் வந்தால் அப்படி இருக்குது. என்னத்தை சொல்கிறது? இப்படித்தான் பெருமை வச்சுக்கிட்டு வெட்டி பெருமை வச்சுக்கிட்டு வீண் பெருமை வச்சுக்கிட்டு நான் பெரிய இவளாக்கம் அவளாக்கன்னுக்கிட்டு அப்படி தெரிஞ்சுக்கிட்டுறாங்க. யாரையும் அப்படி தெரிஞ்சுட்டு போகிறாங்க. நம்ம அவங்கக்கிட்ட புலம்புறத விட சரி. கோயிலுக்கு போன இடத்துல பிள்ளைங்க அதை கேட்குதுங்க, வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? வருஷத்தில் எப்போயாவது ஒரு தான் கோயிலுக்கு கூட்டி போகிறாரு. உழைக்கிறது எதுக்கு? பிள்ளைய சந்தோஷத்துக்கு தானே. ஒரு 20 வக்கிலுக்கு இந்த இப்படி இப்படி சுற்றுது ராட்டினையே. சர்மா சர்மோ ஏலே காதே கேட்காது. அடே கொண்டாடி அதை பிள்ளைய கேட்டால் ஒன்றுமே மயக்க மாட்டேன். வான்னு இழுத்துட்டு வர்றாரு. நான் ஐயோ பாயாங்கிட்டேன். பிள்ளைய சந்தோஷம்தான் முக்கியம். குடு 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 குடுன்னு ஓடியே போய் நான் வாங்கி கொடுத்துட்டேன். என் மகன் நண்டு வச்சு விளையாடி கிடச்சி பிடிங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல. எனக்கு சின்ன பிள்ளையில பொம்மை இதுகெல்லாம் வாங்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்துங்க. எங்கள் அப்பாட்ட எல்லா பொம்மையும் கேட்டு வாங்கிட்டு தெரியும். நான் அது 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 ஆசைப்படுதோ இல்லையே எனக்கு ஆசையாக இருக்கும். அது வேறு சொல்லி நம்ம வாங்கிடுவோம்.
எங்கள் வீட்டுக்காரி எதுவுமே வாங்குறது இதுதான் தெண்டை செலவு. இதுக்கு பதிலாக வாங்கி தின்றலாமா? திண்டாலும் தெண்டை செலவு தான், திண்டாலும் பின்னாடி கூடி போத்தனை செய்யுது. அதே என் நண்டுக்கு வாங்கிடுச்சு. நல்லா இருக்கா? இந்த ரெண்டே விளையாடு ரெண்டு இந்த இப்படி வாங்கி கொடுக்குறோங்க. கோயில் உழம்பு போனால் பொம்மை அதுக்கு கேட்குறத வாங்கி கொடுக்குறது சந்தோஷம் இருக்குது. எதாக இருந்தாலும் திங்கிறது அதில் வேறு இந்த கமாடு பண்ணிட்டாங்க. என்னங்க பிள்ளைகளுக்கு ஒன்றுமே கொடுத்து வளர்க்குறது இல்லையா? பூரா ஒல்லியாக இருக்குது பிள்ளைய ஒரு பிள்ளைய ஒரு அப்படித்தான் இருக்குங்க. குண்டாக இருந்தால் என்ன இப்படி குண்டாக வச்சுக்கிட்டு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. பிள்ளை ஒச்சக்காரக்கு இது ரொம்ப பெரிய குண்டு அப்படின்றது. ஒல்லியாக இருந்தால் என்ன இம்புட்டு ஒல்லியாக இருக்குது அப்படின்றது. எப்படித்தான் இருக்கிறது? எப்படி இருந்தாலும் இந்த வாய்ட்டு சொல்லிடுவீங்க. அதுக்குன்னு நல்லது கெட்டது செஞ்சு கொடுக்காமையா இருக்காக? அதெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். எதுக்கு தேவையானதுகளுக்கு மட்டும்தான் சிக்கனமாக வாழ்வோம். அதுக்குன்னு உண்ற உணவுலையும் உடுத்துற உடையிலையும் நடக்கிற நடையிலையுமா சிக்கன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் நல்லபடியாக வேகமாகத்தான் இருப்போம். நல்லாத்தையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் சொல்லாதீங்க. நான்லாம் வாக்கப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி அப்படியே எலும்புதான் இருக்கும். எலும்பு நீட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த எலும்பு இடுப்பு எலும்பு. அப்போ இப்போ அப்படியேவா இருக்கும்? இப்போ பொதுன்னு எதுக்கு தேஞ்சி கூடுறேன்டே தெரியல. சோறு கூட திங்கிறதில்ல ஒழுங்கா. பொதுன்னு ஆகிட்டு இருக்கு உடம்பு. அப்போ அப்படி சத்தா சாப்பிட்றேன் அர்த்தமாக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பார்த்து அதாவது விழுந்து பிள்ளையை தடை பார்க்குற ஒரு பிள்ளை தான் உருகுமா. நல்லா இது பண்ணுற பிள்ளை இதாகாதான். ஏன்னா அதனால் விட்டுட்டு கஞ்சியை குடிக்க அதுக்கு வாட்டுக்கு எண்ணத்தையும் எடுத்துங்க அதுக்கு வாட்டுக்கு திரிகிற பிள்ளை தான் நல்லா கிளுகிளுன்னு இருக்கும். ஆமாம், நோய் நொடியும் வராது. நம்ம பார்த்து பக்குவமாக ஊட்டி கொடுத்துட்றோம் பாருங்க. அதுக்கு பூராமே இப்படித்தான் ஆயிருங்க. இது என்னன்னு தெரியாது. அப்படி கமாண்ட் பாக்ஸில் என்ன ஒல்லியாக இருக்குது அடியே நண்டு. கலர்பொடியை பூரா கொட்டி இங்கே கலர்பொடி காயட்டும்னு கொட்டி வச்சேன். அதை பூரா வீடு பூரா கொட்டி போடுறேன். இதெல்லாம் நல்லா தெரியல நண்டு. இந்த பச்சை பொடியை கொட்டினது யாரு? இந்த பச்சை கலர் பொடி நான் கொட்டல, நீ கொட்டலேண்டு. மார்கழி மாதத்துக்கு கோலம் போடுவோம். கலர் பொடியில் பூரா இது இப்படி இந்த மாதிரி கப்புகளில் கொட்டி வச்சுருக்காங்க. அதை பூரா ஒன்று மேலே ஒன்று ஒட்டு ஆத்துறாங்க. கலர் அடிக்க பென்சில் வாங்கி கொடுத்தா கலர் அடிக்காமல் இதை வச்சுக்கிட்டு இப்படியே ஆற்றிட்டு கிடக்க. இவ்வளோலாம் என்ன செய்கிறது? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணிக்கிறதுக்கு அம்பிட்டு போயிடும். சமைச்சு போய் சாப்பிட்டே ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம். நல்லா கோயிலில் நல்ல சாப்பாடு அன்னதானத்தில் நல்லா இறங்கி சாப்பிட்டோம். குளிர் ஊசின்னே அழிஞ்சு வச்சு அப்படியே இருக்குது. லைக் பண்ணுங்கள்.